எவ்ரி டைம் நீங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி ஒரு வெப்பேஜை லோட் பண்ணாலோ, ஒரு ஃபார்மை சப்மிட் பண்ணாலோ, இல்லை ஒரு ஃபைலை அப்லோட் பண்ணாலோ, இல்லைனா ஒரு போஸ்ட்டை டெலீட் பண்ணாலோ, அங்கே நீங்கள் HTTP மெத்தட்ஸை தான் யூஸ் பண்ணுறீங்க. பட் HTTP மெத்தட்ஸ் தான் என்ன, அண்ட் ஆக்சுவலாக HTTPனா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து HTTPனா என்ன, அதோடைய மெத்தட்ஸ், டைப்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ராக்டிக்கலாக ஒரு சர்வரை கிரியேட் பண்ணி அதை வந்து இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். HTTPனா ஒரு ப்ரௌசரும் ஒரு சர்வரும் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு டூல்னு சொல்லுவாங்க. அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து இன்னொருத்தரோட வந்து கம்யூனிகேட் பண்ண ஒரு லாங்குவேஜ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர்ஸும் ப்ரௌசர்ஸும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோட்டோகாலை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து இந்த ப்ரோட்டோகால், HTTP ப்ரோட்டோகால். அண்ட் எவ்ரி டைம் நீங்கள் வந்து ப்ரௌசரில் ஒரு URL, ஒரு வெப்சைட்டோட URL டைப் பண்ணுறப்ப அங்கே ஆக்சுவலாக என்ன நடக்கும்னா, உங்களுடைய ப்ரௌசர் அது வந்து ஒரு கிளைண்ட்டாக ஆக்ட் ஆகும். அது வந்து சர்வர் வந்து ஒரு HTTP ரெக்வெஸ்ட் வந்து சென்ட் பண்ணும். உங்களுடைய URL அண்ட் ஒரு ஹெட்டரோட சென்ட் பண்ணும். உங்களுடைய சர்வர் வந்து அந்த ரெக்வெஸ்ட்டை வாங்கிட்டு அதை ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு, அதாவது அந்த கிளைண்ட்டுக்கு ஒரு HTTP ரெஸ்பான்ஸ் வந்து சென்ட் பண்ணும். அந்த ரெஸ்பான்ஸ் வெப் பேஜா இருக்கலாம், இமேஜா இருக்கலாம், வீடியோவா இருக்கலாம், டெக்ஸ்டா இருக்கலாம். அதை வந்து ஒரு ரெஸ்பான்ஸா வந்து சென்ட் பண்ணும். அண்ட் அந்த ரெஸ்பான்ஸை வந்து உங்களுடைய ப்ரௌசர் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணும். இதுதான் ஆக்சுவலா நீங்க ஒவ்வொரு டைம் ஒரு வெப்சைட் ஆக்சஸ் பண்ணாலோ இல்லைனா ஒரு ஃபார்மை சப்மிட் பண்ணாலும் நடக்கும். அண்ட் அது கூடவே சேர்ந்து ஸ்டேட்டஸ் கோடுன்ற ஒரு விஷயமும் சென்ட் ஆகும். அதுவும் என்னன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு HTTP இன்ட்ராக்ஷனும் ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணும். கிளைண்ட் ஒரு ரெக்வஸ்ட் வைப்பாங்க, சர்வர் அதுக்கான ரெஸ்பான்ஸை கொடுக்கும். அண்ட் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம், HTTPக்கும் HTTPSக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு. ஒன்றும் இல்லை, அந்த நார்மலான ப்ரோட்டோகாலோட சேர்ந்து செக்யூரிட்டி ஆட் ஆச்சுன்னா, அதாவது அந்த டேட்டா, அந்த ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் வந்து என்கிரிப்ட் ஆகி செக்யூர்டாக போச்சுன்னா அதை தான் வந்து நம்ம HTTPSன்னு சொல்லுவோம். அதை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நிறைய தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் இருக்கும். நம்ம அந்த ப்ரோட்டோகால்னா என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ அதோடைய மெத்தட்ஸை பார்க்கலாம். மேஜராக நம்ம ஒரு 5 மெத்தட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில். அந்த 5 வச்சு தான் நம்மளுடைய ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணுவோம் சர்வருக்கு. அது வந்து ஒரு கமாண்ட் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி வந்து ஆக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுடைய சர்வர் வந்து ஒரு லைப்ரரின்னு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு புக்கு வேணும்னா அங்கே வந்து கெட்டுன்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் வந்து லைப்ரரிக்கு ஒரு புக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அங்கே வந்து போஸ்ட்ன்ற மெத்தட் வந்து ஆக்ட் ஆகும். நீங்கள் ஏற்கனவே இருக்கிற புக்கை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அங்கே புட்டுன்ற மெத்தட் ஆக்ட் ஆகும். அண்ட் ஒரு புக்கில் ஸ்பெசிஃபிக்கான பேஜஸை மட்டும் புதுசாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அங்கே பேட்ச்ன்ற ஒரு மெத்தட் வந்து ஒர்க் ஆகும். ஒரு புக்கை லைப்ரரியிலேருந்தே ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அங்கே டெலீட்ன்ற மெத்தட் ஒர்க் ஆகும். ஸோ இந்த 5 மெத்தட்ஸ் தான் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுவோம். இது இல்லாமல் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, லைக் ஹெட், ஆப்ஷன், ட்ரேஸ், கனெக்ட்னு நிறைய இருக்கு. பட் இந்த 5 தான் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுவோம். கெட்ன்றது டேட்டாவை சர்வர்லேருந்து ரெட்ரீவ் பண்ணுறதுக்கு, போஸ்ட்ன்றது புது டேட்டாவை கிரியேட் பண்ணுறதுக்கு, புட்டுன்றது ஏற்கனவே இருக்கிற டேட்டாவை அப்டேட் ஆர் ரீப்ளேஸ் பண்றதுக்கு கம்ப்ளீட்டா, பேட்ச்ன்றது பார்ஷியலான டேட்டாவை மட்டும் அப்டேட் பண்றதுக்கு, டெலீட்ன்றது மொத்த டேட்டாவை ரிமூவ் பண்றதுக்கு, ஹெட்ன்றது வெறும் மெட்டா டேட்டாவை மட்டும் ரிட்ரீவ் பண்றதுக்கு, ஆப்ஷன்ஸ்ன்றது அந்த API வந்து என்ன மாதிரியான மெத்தட்ஸை வந்து அலோவ் பண்ணுன்றதை செக் பண்றதுக்கு. ஸோ இதெல்லாம் தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ். இப்போ நீங்கள் ப்ரௌசர்லேருந்து ஒரு ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணுறீங்கன்னா சர்வர் வந்து உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் தரும். அந்த ரெஸ்பான்ஸோட சேர்ந்து ஒரு ஸ்டேட்டஸ் கோடுன்ற ஒரு விஷயமும் வரும். அதுதான் நீங்கள் அனுப்பின அந்த ரெக்வஸ்டோடைய ஸ்டேட்டஸை வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதாவது அது வந்து ப்ராப்பராக சென்ட் ஆச்சா சர்வர்லேருந்து, இல்லைன்னா ஏதாச்சும் எரர் வந்துச்சான்றதை உங்களுக்கு காட்டும். இதில் நிறைய ஸ்டேட்டஸ் கோட்ஸ் இருக்குது, அதெல்லாம் என்னென்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து 200, இது வந்து அந்த ரெக்வஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சுன்னு அர்த்தம். 201ன்ற கோடு வந்து ஒரு ரிசோர்ஸை வந்து சர்வர் சைடில் கிரியேட் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். 400 வந்து நீங்கள் அனுப்பின ரெக்வஸ்ட் வந்து ஒரு பேடான ரெக்வெஸ்ட்னு அர்த்தம். 401னா உங்களால அந்த ரெக்வெஸ்ட் வந்து பண்ண முடியாது, உங்களுக்கு அந்த அத்தாரிட்டி இல்ல அப்படின்னு உங்களுக்கு சொல்லும். 404ன்றது நீங்க அனுப்பின அந்த ரெக்வெஸ்ட் வந்து இல்லவே இல்லைன்றத சொல்லும். நாட் ஃபவுண்ட்ன்ற ஒரு எரர் உங்களுக்கு வரும். 500ன்றது சர்வர் சைட்ல ஒரு எரர் ஆயிருக்குன்னு வந்து அர்த்தம். ஸோ இதுல தான் ஸ்டேட்டஸ் கோட்ஸ். நம்ம வந்து HTTP அண்ட் HTTP உடைய மெத்தட்ஸை பார்த்தோம். இப்போ வந்து ப்ராக்டிக்கலா வந்து ஒரு API வந்து பில்ட் பண்ணலாம். நான் வந்து Express.js தான் யூஸ் பண்ண போகிறேன் இதை பில்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து அதுக்கு ஒரு ஃபோல்டர் HTTPன்ற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் டெர்மினல் கொடுத்தீங்கன்னா கோட் ஸ்பேஸ் டாட்னு கொடுங்க. நீங்கள் வந்து VS Code இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கமாண்ட் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஏன்னா நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டால் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் உங்களுடைய ப்ரௌசரில் போயிட்டு VS Code இல்லை உங்களுக்கான ஒரு டெர்மினலில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பண்ணிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா
நான் இதில் வந்து டெர்மினலை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் சர்வர் வந்து கிரியேட் பண்ணலாம். அதுக்கு வந்து இனிஷியலாக நம்ம npm init இருக்கணும். இது வந்து நம்மளுடைய இந்த ஃபோல்டரில் வந்து ஒரு நோடு இதை கிரியேட் பண்ணணும், நோட் ப்ராஜெக்டை வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ கிரியேட் பண்ணியாச்சு. இந்த package.jsl தான் நம்மளுடைய ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் இருக்கும். இங்கே அந்த மெயின்னு இருக்கா, இது ஒன்றும் இல்லை. நம்ம இந்த மொத்த அப்ளிகேஷன் ப்ராஜெக்டை ரன் பண்ணுறப்ப இந்த index.js தான் நமக்கு மெயின் ஃபைலாக வந்து ஆக்ட் ஆகும், அதுதான் வந்து ரன் ஆகும். ஸோ நான் கிளியர் பண்ணிடுறேன். இப்போ நம்ம வந்து எக்ஸ்பிரஸை வந்து இன்ஸ்டால் பண்ணோம். ஏன்னா அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இங்கே ஒரு சர்வரை வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிருச்சு. இங்கே நமக்கு நோட் மாடியூல்ஸ்ன்னு இருக்கா, இங்கே வந்து நமக்கு இருக்கும், இங்கே இருக்குது பாருங்கள், எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டு அதில் வந்து வந்துடும். ஸோ நமக்கு வந்து நம்மளுடைய பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நம்ம ஜஸ்ட் இங்கே ஒரு ட்வீக் மட்டும் பண்ணலாம். நம்ம இங்கே index.jsக்கு பதிலாக server.jsன்ற ஒரு ஃபைலை வந்து ரன் பண்ணிக்கலாம். அதுக்கு server.jsன்ற ஃபைலை நான் கிரியேட் பண்ணுறேன். அதே நேமை வந்து நான் இங்கே கொடுத்துட்றேன். இது ஜாவாஸ்கிரிப்ட், உங்களுக்கு தெரிலனா லேர்ன் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுடைய லாங்குவேஜில் வந்து ஒரு ஏபிஐ எப்படி ரெடி பண்ணணுமோ அப்படி நீங்கள் பண்ணி செக் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த ஃபைல் என்ன எழுதுறோன்னா, ஃபஸ்ட்டு அந்த எக்ஸ்பிரஸ் ஜேஎஸை வந்து நம்ம இங்கே வந்து கால் பண்ணோம். எக்ஸ்பிரஸ் require எக்ஸ்பிரஸ் நெக்ஸ்ட் அதுலேருந்து ஒரு ஆப்பை நம்ம வந்து கிரியேட் பண்ணோம். கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். அதில் வந்து போர்ட், எந்த போர்ட்டில் இது ரன் ஆகணும்னு சொல்லிட்டு நான் டிஃபைன் பண்ணுறேன். நான் வந்து 4000 ஒரு இது இல்லை 3000 வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஒரு சர்வரை கிரியேட் பண்ணோம். app.listen எந்த போர்ட்டில் ரன் ஆகணும் நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணோம்ல, போர்ட்டுன்ற கீவேர்டு அதில் போட்டு இங்கே நம்ம வந்து ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணோம், arrow ஃபங்க்ஷன். இதில் வந்து ஜஸ்ட் ஒரு console.logல வந்து சர்வர் ரன் ஆகுதுன்னு இந்த டெர்மினலில் பிரிண்ட் ஆகிற, இந்த டெர்மினலில் சர்வர் ரன் ஆகுதுன்னு காட்டுற மாதிரி ஒரு இது வந்து நான் இங்கே செக் பண்ண, சர்வர் இஸ் ரன்னிங் அப்படின்னு நான் போகிறேன். இப்போ ஒரு சர்வர் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ அந்த HTTP ரெக்வஸ்ட்டை வந்து இது பண்ணுறதுக்கு ஒரு கெட் ரெக்வஸ்ட்டை வந்து நம்ம இங்கே கிரியேட் பண்ணலாம். app.get /hello. அதே மாதிரி இங்கே ஒரு கால் பேக் arrow ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணோம். அதில் வந்து இந்த ஹலோன்ற ஒரு விஷயம் வந்து நம்ம அந்த சர்வருக்கு சென்ட் பண்ணுறப்ப என்ன மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸை வந்து கொடுக்கணும்னா, இங்கே நம்ம ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துடணும் ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லிட்டு. இது வந்து நமக்கு வர ரெக்வஸ்ட், இது வந்து என்னவா ரெஸ்பான்ஸ் வந்து சென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு respond.send hello API called அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சென்ட் ஆகணும்னு போட்டோம். அவ்வளோதான், நம்மளுடைய சர்வர் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இதை ரன் பண்ணலாமா? ஜஸ்ட் நோட் இந்த ஃபைலோட நேம் server.js போட்டிங்கன்னா உங்களுடைய சர்வர் வந்து இங்கே ரன் ஆகும். தெரியுதா? சர்வர் இஸ் ரன்னிங்னு. பட் நமக்கு வந்து எதுவுமே இந்த ஏபிஐ கால் இது எதுவுமே வரலையேன்னு ஒரு இது இருக்கும். நம்ம இன்னும் ஏபிஐ நம்ம வந்து கால் பண்ணல. அதுக்கு தான் நம்ம வந்து போஸ்ட்மேன்ன்ற ஒரு டூல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுவும் நீங்கள் போய் க்ரோமில் யூஸ் பண்ணிக்கோங்க, இது ஏற்றிக்கோங்க. இது மேஜராக இந்த ஏபிஐ டெவலப் பண்ணுறப்ப உங்களுக்கு யூஸ் ஆகும். நான் இங்கே போயிட்டு இதான் வந்து ஹோம் ஸ்க்ரீன். இங்கே வந்து ஒரு புது ரெக்வஸ்ட்டை கிரியேட் பண்ணுறேன், HTTP ரெக்வஸ்ட். அந்த ரெக்வஸ்ட் வந்து கெட் மெத்தடில் நான் இது பண்ணுறேன். சொன்னல கெட், போஸ்ட், புட், பேட்ச், டெலீட்டுன்னு சொல்லிட்டு இதில் வந்து HTTP மெத்தட்ஸ்.
இதில் நான் வந்து கெட் மெத்தட் வந்து கொடுக்குறேன். ஏன்னா நமக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து தேவைப்படுது. அண்ட் இங்கே லோக்கல் ஹோஸ்ட்னா ஒன்றும் இல்லை, உங்களுடைய சிஸ்டம் தான் வந்து லோக்கல் ஹோஸ்ட். இங்கே செமிகாலன் ஒன்று கொடுத்துட்டு உங்களுடைய போர்ட் நம்பர் என்ன, நம்ம என்ன கொடுத்தோம் இங்கே 3000 கொடுத்தோம். அதை தான் வந்து நான் இங்கே போடணும். 3000/hello. இப்போ நம்ம இதை சென்ட் பண்ணலாமா? சென்ட் பண்ணால் ஏபிஐ கால்னு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்துருச்சா? அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் கோடும் உங்களுக்கு வந்திருக்கு 200 ஓகேன்னு சொல்லிட்டு. இப்போ சப்போஸ் நான் வந்து இங்கே ரெஸ்பான்ஸை நான் மாற்றி கொடுக்குறேன், /ஏன்னு கொடுத்துட்டு நான் சென்ட் பண்ணுறேன். இங்கே நம்மளுக்கு 404ன்ற ஒரு ஸ்டேட்டஸ் வந்திருக்கு. அதாவது இப்படி ஒரு ரெக்வஸ்ட்டே இல்லைன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம வந்து இங்கே கோடில் அந்த மாதிரி ஒன்று நம்ம க்ரியேட்டே பண்ணல. ஸோ அதனால நமக்கான ரெஸ்பான்ஸ் வந்து 404ன்னு வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்டஸ் கோட்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னேன் 200, 201, 400, 404ன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டேட்டஸ் கோட்ஸ் இருக்குது. நீங்கள் போய் நீங்கள் ப்ரௌசரில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு சிம்பிளான சர்வரை கிரியேட் பண்ணுறது. அதே மாதிரி HTTP எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ப்ராக்டிக்கலாக பார்த்தாச்சு. தேங்க்யூ. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.